ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்கரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். மீனராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேரிழப்பிலிருந்து இன்னும் வெளிவராமல் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் இந்த மீனராசியும் ஒரு ராசி. இப்போ ராசியில் சனி வக்கரம் அப்படிங்கிறது இப்போ தற்காலிகமாக நமக்கு அந்த 7.5 சனியோடைய பாதிப்பு இல்லை. நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த சாட்டர்ன் நமக்கு எதிர் திசையில் பயணிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நமக்கு ஆப்போசிட்டாக ட்ராவல் ஆகிறது. இப்போ ரெண்டாவது குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரை இந்த வக்ர சனி உக்ர பார்வையாக செவ்வாயை பார்த்தது. இப்போ மூல நூல்களில் சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி செவ்வாய் பார்வையே விபத்து தான்ப்பா, இது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான்ப்பா, மனதளவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை இந்த 1-7ங்கிறதுனால உறவு முறை, திருமண வாழ்க்கை, நட்பு இந்த மாதிரி விஷயங்களில் எடுத்துக்கலாம். நிறைய மீனராசிக்காரர்கள் வழியில் சொல்ல முடியாத விபத்துகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார்கள்னு சொல்லலாம். நிறைய குட் நியூஸ் இந்த புரட்டாசி மாதம் இவர்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு குட் நியூஸு, செவ்வாய் இவர்களுக்கு 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து விட்டது. சார் 8ல் செவ்வாய் இருந்தால் நல்லதா சார் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரியாக யோசிப்பது எனக்கு புரிகிறது. செவ்வாயை குரு பார்க்கிறது, உங்கள் ராசி அதிபதியே செவ்வாயை பார்க்கிறார். அது குரு மங்கள யோகமா? அது ஒரு பாசிட்டிவான யோகமா? செவ்வாய் சும்மா இருக்கிறாரா? அவருக்கு ஒரு 4ஆம் பார்வை இருக்கா? அது 4ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு? அவர் இருந்த இடத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரா? அது அவர் உச்சமடையக்கூடிய இடமா? அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம். தனஸ்தானாதிபதி தான் உச்சமடையக்கூடிய லாபஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்க்கிறார். அப்போ லாபம் வருமா? இந்த பக்கம் 10ஆம் இடம் ஜீவனத்தை குரு பார்க்குதா? தனஸ்தானம் சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குதா? முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குதா? செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் இருக்கிறதா? அப்போது உங்களுடைய தொழில், லாபம், முயற்சி, ஜீவனம், தனம், இந்த 5 விஷயமும் பூரணமான சுப பலம் பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வந்து அமருகிறார் அப்படின்னு பார்த்தா, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசம்னு எடுத்துக்குவோம். அது இங்கே கெட்டவன் கெட்டிடில்ங்கிற அமைப்பில் வந்து விடுகிறது. கேதுவுடன் சேர்ந்த சுக்கிரனுக்கும் நீசமடைந்த சுக்கிரனுக்கும் பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னா கூட, நம்மளுடைய மீனராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர்
ஒரு கெட்டவன் தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அவர் கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற அமைப்பில் வந்து விடுகிறது. இப்போது 6ஆம் அதிபதி சூரியன் நமக்கு நம்ம ராசிக்கு நட்பு கிரகம். அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அப்போது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன், இப்போ கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருப்பவர்கள், அரசாங்க ஆதாயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரணும், ஒரு பேமெண்ட் வரணும், இப்படி நல்லா எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை. இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் குரு அப்படிங்கிறவர் அமர்வதனால் குறிப்பாக இந்த வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் ஒரு பிரச்சனையில் லீகல் ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டேன், இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறதும், வெளிநாட்டில் இவர்கள் போய் செய்த முதலீடுகளிலிருந்து இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, 6ஆம் இடம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அசுபகிரகம் கேது அமர்வது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வைத்தியத்தின் மாற்றுவதன் மூலமாகவோ இல்லை ஒரு அட்வொகேட்டை மாற்றுவதன் மூலமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளியே வருவார்கள். இதன் காரணம் 6ஆம் அதிபதி சூரியனை நிவர்த்தி ஸ்தானத்தில் அமர்கிறது. இங்கு 7ஆம் வீட்டில் புதன் இவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் தொடங்கி ஒரு 20 நாட்கள் வரை இவர்களுக்கு ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இது 10 யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அதன் பிறகு சுக்கிரன் நீசன் ஆனாலுமே கூட இது 7-8 பரிவர்த்தனையாக வருகிறது. இது நிவர்த்தி ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நிவர்த்தி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி பரிவர்த்தனையாகவும் சுகஸ்தானாதிபதி பரிவர்த்தனையாகவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மீனராசிக்காரர்கள் அந்த பேரிழப்பிலிருந்து கண்டிப்பாக வெளியே வருவார்கள். நிறைய கடன், வம்பு, வழக்கு, நோய் நொடிகளில் இவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய அந்த வக்ர சனி உங்களை மிகவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார். இப்போ சனி சுபாவத்தில் மந்தன், ஸ்லோ பிளானட்டு, அவர் வக்ரம் அடைந்த போது அப்படியே ஆப்போசிட்டாக உங்களை ரொம்பவும் ஸ்பீடாக செயல்பட வைப்பார். அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு சித்தி அப்படிங்கிறதும் ஒரு அனுகூலம் அப்படிங்கிறதும் அதன் மூலம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அமைப்பு என்பதும் நிதர்சனமாக ஏற்படும். சார், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா, சனி சூரியன் பார்வை, 2 சத்ரு கிரகங்களின் பார்வை அங்கே இருக்கிறது. இப்போது அப்பா பையன் தொடர்பு, உறவு முறைகளில் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படும். இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த இரவு நேரத்தில் லேட் ஃபுட்டு சாப்பிடுவது, காரமான உணவு தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பாசிபிள் ரெமடி. அதையும் தவிர அஷ்டமி திதிகளில் தொடர்ச்சியாக பைரவர் வழிபாடு நல்ல அபிவிருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.